15 அண்ட் 16 வந்து இருக்கிற ஈவெண்ட்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வாரத்தில் வந்து 3 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சாட்டர்டே லெசனில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா, நம்ம சண்டே லெசனில் வந்து ஜீசஸ் வந்து சண்டே மார்னிங் ரிசரெக்ட் ஆனது வந்து அந்த ஈவெண்ட்டில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, அந்த சண்டேல வந்து கடவுள் எழும்புனாங்க அப்படின்ற அந்த ஒரு ப்ராமினன்ஸை வந்து வி ஆர் லூசிங் இட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, சாபத்தை வந்து சண்டேக்கு மாற்றினதுக்கு ஒரு காரணமாகவும் இது நம்ம வேற கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை கொஞ்சம் அலட்சியமாக எடுக்கிறோம் அப்படின்னு வந்து லெசனில் சொல்கிறாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆஸ் அட்வென்டிஸ்ட் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக வந்து என்ன பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னா, மார்க் 16 இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபியூ வேர்சஸை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வேர்சஸில் வந்து மார்க் புக்கில் இருக்கிற அந்த ஹோல் மெசேஜ், ஒரு முழு மெசேஜை வந்து இந்த ஃபியூ வேர்சஸில் வந்து நம்ம டைப் பண்ணலாம். அதில் என்ன லிங்க் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மண்டே அண்ட் டியூஸ்டே லெசனில் பார்க்குறோம். அண்ட் வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே லெசனில் வந்து தேர்ட் பாயிண்ட் படிக்கிறோம். என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஜீசஸ் வந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்க சேலஞ்சோ இல்லை ஒர்க் வந்து என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ ஆஃப் திஸ் வீக்ஸ் லெசன். அதை தான் நம்ம சாட்டர்டே லெசனில் பார்க்குறோம். வி மூவ் ஆன் டு சண்டே. ஸோ சண்டே லெசனோட டைட்டில் நம்ம பார்த்தோம்னா ரிஜாய்சிங் இன் த ரிசரக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரிஜாய்சிங் இன் த ரிசரக்ஷன். ஸோ மார்க் சாப்டர் 15 verses 42லேருந்து 16th சாப்டர் 6 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஜீசஸோட அந்த ரிசரக்ஷனில் வந்து நடந்த இன்சிடென்ட்ஸை வந்து இங்கே நரேட் பண்ணுறதை நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஐம் நாட் கோயிங் இன் டு த ஈவெண்ட்ஸ், பட் வி வில் ஜஸ்ட் லுக் அட் த லெசன்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, மேபி ப்ரீஃபாக வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த ப்ரிப்பரேஷன் டே இருக்குது பாஸ் ஓவருக்கு முன்னாடி, சாபத்துக்கு முன்னாடி. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜோசப்ன்றவர் போய் ஜீசஸோட பாடியை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, வந்துட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. பட் அந்த பரியல் ப்ரொசீஜரை வந்து என்ன பண்ணல அப்படின்னா, அவங்க ஃபார்மலாக பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாததுனால மேரியும் மேக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சண்டே காலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வராங்க. அது நீங்கள் லெசனை படிச்சிங்கன்னா வந்து கிளியராக தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாபத்து முடிஞ்சு சாட்டர்டே நைட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் வந்து ஜீசஸோட பாடியை எம்பாம் பண்ணுறதுக்காக தேவையானது எல்லாத்தையும் அவங்க வாங்கிடுவாங்க. அப்போ காலையிலேயே அவங்க வந்து இந்த வேலையை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவங்க யோசிச்சு வருவாங்களாம். ஆனால் தே வில் பி வண்டரிங், யார் நம்மளுக்கு வந்து அந்த கல்லை தள்ளி வைப்பாங்க அப்படின்னு வந்து வண்டர் பண்ணிட்டு தான் வந்தாங்களாம். இது வந்து அந்த ஈஜிவை கம்யூனிட்டிஸில் வந்து நீங்கள் படிக்கலாம். ஆனால் வந்துடுவாங்க, வந்து பார்த்தா அவங்களுக்கு இருக்காது. தே வில் பி சர்ப்ரைஸ்ட் அண்ட் தென் த ஏஞ்சல் வில் டெல் தெம் தட் நீங்கள் தேடி வந்த ஆள் இங்கே இல்லை, அவங்க இங்கே தான் படுத்திருந்தாங்க பாருங்க அப்படின்னு வந்து காட்டி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் தே வில் ஆல்சோ, அந்த ஏஞ்சல் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் டிசைபிள்ஸ்ட்டை சொல்லுங்க அப்படின்னு வந்து ஏஞ்சல் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து பயத்தில் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, போவாங்க அப்படின்னு மட்டும் பார்க்கணும். ஸோ இதுதான் அந்த நடந்த இன்சிடென்ட் இந்த ஃபியூ வேர்சஸில். ஸோ இந்த நெரேட்டிவ் வந்து இந்த part of the resurrection story வந்து how is it relative now அப்படின்னு நம்ம எடுத்துடணும். இந்த சென்ஸ் இந்த புக் ஆஃப் மார்க்கில் வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து என்ன அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே நான் சொல்லும்போது வந்து யாரை சொல்கிறேன் அப்படின்னா, ஆல் த காஸ்பிள்ஸ், மேத்யூ, மார்க், லூக், ஜான், எல்லாருமே வந்து ரிசரக்ஷன் எழுதுறவங்க எல்லாமே வந்து என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜீசஸ் வந்து எப்போ தான் இறந்தாங்களாம், ப்ரிப்பரேஷன் டே அன்னைக்கு தான் இறந்தாங்க. ஸோ சாபத் வந்து சாட்டர்டேயாக தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து அதை ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ட்ரூத்தை வந்து இந்த போர்ஷன்ஸ்லேருந்து வந்து நம்ம எடுக்கலாம். எவ்ரி காஸ்பிள் ஹோல்ட்ஸ் ட்ரூ டு திஸ் மெசேஜ். அதாவது ஜீசஸ் வந்து ப்ரிப்பரேஷன் டேல தான் இறந்தாங்க. நம்ம வந்து பைலட் தான் இப்போ என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஜோசப் அப்படின்றவர் ஜீசஸ் பாடியை வந்து கிளைம் பண்ண போவாங்க. அப்போ பைலட் வந்து கேட்பாரு, அதுக்குள்ள அவர் இறந்துட்டாரா அப்படின்னு வந்து கேட்பாரு. ஏன்னா கிராஸ்ல போட்டிருந்தவங்க இட் இஸ் அ ஸ்லோ டெத். அது வந்து ஃபார் ஃபியூ டேஸ் தே வில் பி ஹேங்கிங் அண்ட் ஸ்லோவாக தான் அவங்க உயிர் போகும்.
பட் இவர் உடனே இறந்துட்டாரு வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் அப்படின்றப்போ பைலட் ஆல்சோ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு தான் வந்து நம்ம படிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து ஜீசஸ் ஆல்சோ ஈவன் வென் ஹி வாஸ் டையிங் ஆனர்ட் த சாபத் அப்படின்னு வந்து லெசனில் பார்க்கலாம். ஸோ கிரைஸ்ட் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் டேல வந்து இறந்துட்டாரு. அந்த டைமில் வந்து சரி சாபத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், ஜீசஸையும் நம்ம வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு தோணி ஜோசப் என்ன பண்ணுறாரு, பைலட் பெர்மிஷன் வாங்கி வந்து பாடியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ அவரும் வந்து எவ்வளோ க்ளீனாகவும் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுறாருன்னு பார்க்குறோம். பட் அந்த எம்பார்மிங் ஆஃப் த பாடி வந்து தே ஒன்லி வாண்டட் டு டூ இட் ஆன் சண்டே, பட் த லார்ட் ரோஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த வந்துட்டு இருக்கு. ஸோ சாபத் வந்து தே ஸ்டில் ஹோல்டட் இட் ட்ரூ அண்ட் இட் இஸ் ஸ்டில் ரெலவென்ட். காட் ஸ்டில் ஆனர்ட் இட் ஈவன் வைல் டையிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் அன் ஐரனி தட் காட் வந்து அவர் வந்து இறக்கும் போதும் சாபத்தை ஆனர் பண்ணோன்னு நினச்சி பண்ண காரியம் வந்து அவர் ரைஸ் ஆன அந்த நாளில் வந்து என்ன பண்ணுறாங்க மாற்றிச்சு அப்படின்றப்போ தேர் சம் ஐரனி டு இட். ஸோ இப்படி நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ டியூரிங் த சாபத் த லார்ட் ஆல்சோ ரெஸ்டட் இன் த கிரேவ். அவர் மட்டும் இல்லாமல் டிசைபிள்ஸ் என்ன பண்ணாங்க, they also rested on the Sabbath day. Passover timeல வந்து they also rested and they also did not do anything according to the commandment. நம்ம வந்து Luke chapter 23 verse 56 எடுத்து பார்த்தோம்னா அங்க வந்து பார்க்கலாம், and they rested on the Sabbath according to the commandment. ஸோ கமாண்ட்மெண்ட் பிரகாரம் தான் என்னது அவங்க வந்து ரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ சண்டே வந்து சாபத்தை வந்து கடவுள் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிசைபிள்ஸ்கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ அவர் இறந்து போன பிறகு சாபத்து மாறுச்சு அப்படின்னா அப்போ அந்த நாள் அவங்க வந்து சாபத்தை கடைப்பிடிக்கணும்னு அவசியமே இருந்திருக்காதுல்ல டிசைபிள்ஸ்க்கு. பட் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். ஸோ நிறைய வேர்சஸ் நம்ம என்ன பண்ணலாம் இப்படி எடுக்கலாம், தட் டிசைபிள்ஸ் டிட் ஃபாலோ த சாபத் ஆஃப்டர் டெத் அப்படின்னு நம்ம லெசனில் நம்ம பார்க்குறோம். சரி, நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே நைட்டே வந்து இதெல்லாம் வாங்கி வச்சு சண்டே மார்னிங் வந்து டிப்பிக்கல் பரியல் ப்ராசஸை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து ஜீசஸ்க்கு வராங்க. ஆனால் ஜீசஸ் வந்து அங்கே என்ன சாரி ஆமாம் ஜீசஸை வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணி ஒழுங்கா பண்ணல. அவர் அந்த எம்பாடிமெண்ட்டுக்கு அது என்ன இன்சென்ஸ் அதெல்லாம் போடுவாங்கல்ல. ஆமாம் லினன் கிளாத்ல தான். பட் அதுக்கு தானே வர்றாங்க அவங்க வாங்கிட்டு. ஆ ம் 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 ஓகே எஸ் பாஸ்ட். ம் ம் ஆமாம் ம் 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 ಅವ್ರಿಗೆ ಪ್ರಿಪರೇಷನ್ ಡೇಲೆ ಅವರು ಏನೇನು ಬೇಕಾಗಿದೋ ಅದೆಲ್ಲ ಅವರೆಲ್ಲ ತಕೊಂಡು ಮಡಗಿದ್ದಾರೆ. ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ. ಅದನ್ನು ಜೋಸಫು ಕ್ರಿಸ್ತು ಶರೀರವನ್ನು ತಗೊಳ್ಬೇಕಂದ್ರೆ ಆತನ ಯಾರು, ಒಂದು ರಿಲೇಷನ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ತಗೊಳಕ ಸಾಧ್ಯ ಅಲ್ಲ. ಆತನ ಕ್ರಿಸ್ತು ರಿಲೇಷನ್ ಇದು ನಾವು ನೋಡ್ಬೇಕು. ಸುಮ್ಮನೆ ಯಾರೋ ಗೌರ್ಮೆಂಟ್ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡಲ್ಲ. ಅವರು ಒಂದು ರಿಲೇಷನ್ ಸೀಕ್ರೆಟ್ ಆಗಿ ಆತನ ಇದ್ದಾನೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ ರೀತಿನಲ್ಲಿ ತಗೊಳ್ಳೋದು ಆಮೇಲೆ ಪ್ರಿಪರೇಷನ್ ಮಾಡೋ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ತಿಳುವಳಿಕೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಆದ್ರಿಂದ ಟೈಮಿಂಗ್ ಇದೆ 3 o'clock, ಅದು ಈವ್ನಿಂಗ್ 3 o'clock, ಅದೇ 9 hours. ಆಮೇಲೆ ಇಷ್ಟು ಬೇಗ ಇವರು ಮರಣವನ್ನು ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಡೌಟ್. ಇನ್ನೊಂದು ಕಾರಣ, ಅವರು ಇಲ್ಲಿ ವಿಲಾದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ರಕ್ತ ಸೆಪರೇಟ್ ಆಗಿದೆ, ನೀರು ಸೆಪರೇಟ್ ಆಗಿದೆ. ಈ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಎವಿಡೆನ್ಸ್, ಅದು ಮೆಡಿಕಲ್ ಎವಿಡೆನ್ಸ್ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿದೆ, ಚೆನ್ನಾಗಿ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿದೆ. ಆಮೇಲೆ ಈ 3 hours ಗ್ಯಾಪ್ ಇಂದ ಅವ್ರ ಎಲ್ಲ ಪ್ರಿಪರೇಷನು, ಸೆಮಿಟ್ರಿಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ.
ಅದು ಏನು ಡೌಟ್ ಇಲ್ಲ. ಸ್ಯಾಟರ್ಡೆ ಅವರು ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ, ಅದು ಅದು ನಾವು ಹೇಳೋದು ಸರಿಯಲ್ಲ. ಪ್ರಿಪರೇಷನ್ ಡೇಲಿ ಅವರು ತಗೊಂಡಿದ್ದಾರಂತ ಲೂಕಾ ಅದನ್ನ ಸುವಿಶೇಷದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ಓಕೆ, ಸೊ ಎಸ್ ಪಾಸ್ಟರ್. Jesus' death is actually, it is completely godly planned, planned by God, planned by the throne of grace, unexpected by man, as what will happen, the incident, the sequence. But if you see what Sister White also says, his death was ultimate death. According to man, the crucifixion is one of the worst death, where man will suffer inch by inch death. But you see in Jesus' case, it is not that his death was shortened. He did suffer the ultimate death. He did suffer the ultimate suffering of man. But yet, in that, God made it sure that in his death, everything that was put in the covenant was glorified. And Sabbath, yes. Yeah, I think we're going away from the resurrection to the death. So I think let's stick to resurrection, which is our lesson. Our thing is Sabbath, right? You Yeah. were talking about Sabbath. That's the point. So the Sabbath was ultimately what was glorified. God's relationship between man in the death of Christ. That's the point I want to bring. Yeah, that's true. Yes, uncle. இதை பார்க்கும் பொழுது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சபைகளும் ಕನ್ನಡ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಯು ಕ್ರೈಸ್ತನು ಸತ್ತಿದ್ದು ಯಾವಾಗ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ? ಶುಕ್ರವಾರ. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಎರಡನೇ ಮಾತು ಇಲ್ಲ, ಅದು ಯಾವ ಸಭೆನೂ ಇಲ್ಲಿ ಇದನ್ನೇ ಹೇಳೋದು. ಎದ್ದಿದ್ದು ಯಾವಾಗ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ? ಭಾನುವಾರ. ಹಂಗಾರೆ ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಯಾವುದು? ಅದನ್ನು ಮಾತ್ರ ಯಾಕೆ ಒಪ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ? ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಆತನು ಸದ್ದಿದ್ದು ಏನು ದಿನ? ಆಯ್ತು ನಾಳೆಗೆ ಏನು ಹೇಳ್ತೀವಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ? ಇಲ್ಲ, ಆಯ್ತು ನಾಳೆಗೆ ಪ್ರಿಪರೇಷನ್ ಡೇ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಓಕೆ, ಶುಕ್ರವಾರ ಸೌರಣೆಯ ದಿನ, ಮಾರನೆಯ ದಿನ ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನ. ಆದರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿರಬೇಕಾಯ್ತು? ಸಮಾಧಿಯಲ್ಲೇ ಇರಬೇಕಾಯ್ತು. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಆತನ ಆ ದಿನದಲ್ಲಿ ಎದ್ದಿದ್ರೆ ಅದು ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧ, ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿರೋಧ. ಹಾಗಾದ್ರೆ ಸತ್ತಿದ್ದು ಶುಕ್ರವಾರ ಅಂತ ಒಪ್ಕೊಳ್ತಾರೆ, ಎದ್ದಿದ್ದು ಭಾನುವಾರ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಕೊಳ್ತಾರೆ. ಆದರೆ ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಂಥ ಶನಿವಾರ ದೇವರು ಅವತ್ತು ವಿಶ್ರಮಿಸಿಕೊಂಡನು ಎಂಬುದನ್ನು ಮಾತ್ರ. ಆಗ ನಾವು ಎಷ್ಟು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕಾಗುತ್ತೆ ಇಂಥ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ. ಇದೇ ಸತ್ಯ. ಇದರಲ್ಲಿ ಈಗಿನ ಪಾಠದ ಈ ವಾರದ ಈ ಪಾಠದಲ್ಲಿ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕಾಗಿರೋದು ಅದು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ, ಇದಕ್ಕೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂಥ ಅದರಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. 102 in second paragraph. உயிர்த்தெழுதலின் நினைவாக ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள் என்று வேதத்திலே எங்குமே கூறவில்லை. ಹೇಳ್ತಾ ಇದೆಯಮ್ಮ ಕನ್ನಡದಲ್ಲಿ? I think that's the point. அதாவது சாபத் வந்து is not on any other day except Sabbath. அது வந்து கிளியரா இருக்கு. God honored it through his death. In his agony also அவர் வந்து என்ன பண்ணார்? சாபத்தை வந்து God honor பண்ணார் அப்படின்றது தான் நம்ம மண்டே லெசன். ஸோ நம்ம ரோமன்ஸ் சாப்டர் 6:4 நீங்கள் வாசிங்கன்னா அங்கே வந்து இருக்கு, therefore we are buried with him through baptism into death. அப்போ God வந்து அந்த டெத் வந்து நம்ம எப்படி how are we relating it? It is through only baptism. That's kind of like the relation that we have. So even through baptism into death, that just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. After we are baptized, we are also asked to walk in the newness of life. ஆனால் நம்ம வந்து பேப்டிசம் ஆகி we are coming out resurrected in the water. God வந்து glorified-ஆ இருந்தார். Are we glorified after we are baptized? Or are we going back to our old life? தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ God's resurrection எல்லாருக்கும் வந்து அது சந்தோஷமா? Is it joyful? Yes. At the same time, if somebody gets up from the water when they are baptized, is it a joyful occasion for that person also and for the whole family or the whole congregation? அது வந்து என்னதான் இருக்கும்? அந்த பேப்டிசம் நாள் வந்து ஒரு joyful occasion தான். But
God never came back or he never sinned in the first place, and God resurrect ஆன பிறகு என்னது, கடவுள் வந்து எந்த பாவமும் பண்ணல. So you can go on like this. So rejoicing in the resurrection வந்து God resurrect ஆனதுனால தான் நம்மளுக்கு salvation. And when we come out baptized, I think we also should have that joy throughout our life. கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறமா அந்த baptism feeling போறது வந்து is have no use. There's no rejoicing or anything in that. I think we'll move on to the next lesson, looking at the time. Monday lesson-க்கு வருவோம். The stone was rolled away அப்படின்னு. So Mark chapter 16 verses 1 and 8 and 1 Corinthians chapter 15 verses 1 through 8 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா there are these have some common passages. So என்ன ஐடியாஸ் வந்து இங்க வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா there is a core concept that appears in both of these. So 4 ideas வந்து என்னதாகுதுன்னா திரும்ப திரும்ப வந்து 4 words வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். died, buried, risen and seen. கடவுள் இறந்தாரு, அடக்கம் பண்ணாங்க, அப்புறமா he rose up, திரும்ப உயிரோட வந்தாரு, அப்புறமா அவர் எல்லாரும் கண்டாங்க அப்படின்னு வந்து இந்த 4 வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து மார்க் சாப்டர் 15ல வந்து டைட் அண்ட் பரீடுன்னு நம்ம பார்க்குறோம். 16ல வந்து ரிசன் அண்ட் சீன் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்குறோம். பட் 16th சாப்டர்ல வந்து ஒரு சின்ன ட்விஸ்டோட வந்து இங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 16th சாப்டர் 7 வேர்ஸை மட்டும் நம்ம வாசிப்போமா? இருங்கட்டி படிச்சிட்டு. ஓகே, ஸோ என்ன ட்விஸ்டாக இருக்குது? ஸ்பீக்கிங் ஆஃப் மீட்டிங் இன் கேலிலி that there you will see him. So somebody யாரோ போய் சொல்கிறாங்க என்னது, நீங்கள் அங்கே போய் மீட் பண்ணுங்க ஜீசஸ் அப்படின்றது மட்டும் தான் ட்விஸ்ட்டு. பட் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் திங் வந்து நம்ம ஜான் சாப்டர் 21லேயும் வந்து இதை பார்க்கலாம். ஸோ சில கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து இட்ஸ் இன்க்ரெடிபிள் தட் கிறிஸ்டியன்ஸ் பிலீவ் சம் அதர் பீப்புள், நாட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ், ஃபார் அதர் பீப்புள் ஹூ ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ், அவங்களுக்கு வந்து இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கான் தட் த கிறிஸ்டியன்ஸ் பிலீவ் இன் சம் ஒன். அவங்க கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் நம்புறாங்க, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உயிரோட எழுந்து வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கடவுளை வந்து நம்புறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் அவர் உயிர்த்தெழுந்து வந்தாரு அப்படின்றதுக்கு வந்து என்ன எவிடன்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் த ஃபெய்த். கண்டிப்பாக அது வந்து லிட்ரல் நடந்த ஒரு ஈவெண்ட் தான். பட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் நவ் இட் இஸ் ஃபெய்த் இல்லையா? we have historical record, but I don't know if historical recordsல வந்து கிரைஸ்ட் எழும்பி வந்தாரு அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரியல. பாஸ்டர் எதுவும் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படி கிரைஸ்ட் எழுந்து வந்தாரு அப்படின்னு? இல்லைல்ல. கிரைஸ்ட் இப்போ ஜோசபஸ் அவங்கலாம் இருக்காங்க, பட் அவங்க வந்து அவங்க ரெக்கார்ட்ஸில் வந்து கிரைஸ்ட் எழுந்து வந்தாங்க அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் இருக்கா? ஓகே, ஸோ அப்போ that's what I'm coming. So there are no historians writing historical books. There is no proof that Jesus எழும்பி வந்தாங்க அப்படின்னு. பாஸ்டர் சொன்ன மாதிரி இப்படின்னு ஜீசஸ்ன்னு ஒருத்தர் வாழ்ந்தாங்க 2nd centuryல அப்படின்னு வந்து 1st centuryல அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் மாமா சொன்ன மாதிரி we have the best one. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட்னு தேட வேணாம். ஸோ பைபிள் தான் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் அப்படின்னு தெரியும். ஐ மீன் வி ஹவ் டாக்ட் அபவுட் திஸ் இன் நம்ம ஃபீச்சர் டாக்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். சயின்ஸை வந்து வித் சயின்ஸ் வி ஷுட் நாட் ப்ரூவ் பைபிள், பட் வித் பைபிள் வி கேன் ப்ரூவ் சயின்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் கோஸ் அலாங் வித் த பைபிள். நம்ம டேனியல், ரெவலேஷன் இதெல்லாம் எசேக்கியெல்லாம் படித்தோன்னா அதை தான் சொல்கிறேன். அது வந்து நம்மளுக்கு எங்கேயும் இல்லை, ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு படிக்க முடியாது. ஸோ எவிடன்ஸ் யாரும் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தான் சொல்ல முடியும், நம்ம ஃபெய்த்தை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ண முடியும், நம்மளோட பைபிளை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ண முடியும்ன்றேன். இல்லை, ரிசரக்ஷன் வந்து ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜீசஸ் பானே வந்து 2 BC தான், 0-1 நம்ம பார்த்தோம் அப்படின்னா வராது. இல்லை, அது ஜீசஸ் பார்னே வந்து 2 BC தான் நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் அப்படின்றதுக்கு நிறையா டிபேட்ஸ் இருக்குது. ஏன்னா நிறையா கடவுள் இல்லாதவர்கள், ஏத்திஸ்ட், அவங்கெல்லாம்
கிறிஸ்து என்பவர் வாழ்ந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியை என்ன பண்ணுறாங்க, எழுப்புறாங்க. அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் நிறைய எழும்பி இருக்கு. அதற்கு வாதங்கள் பண்ணுகிறார்கள். அதுக்கு எவிடன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க தேடுறாங்க. நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும், என் பிள்ளைக்கு தான் என் பேர் தெரியும், இல்லை என் கூட பழகணும் தான் என் பேர் தெரியும், இல்லைங்களா? இப்போ யாரோ ஒருவர் என்னை பற்றி எழுதலை அப்படின்றதுக்காக நான் வாழலை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரெண்டாவது, கிறிஸ்து வந்து யார் அப்படின்னா, அவர் சாதாரணமாய் ஒரு மனிதனாக என்ன பண்ணார், பிறந்தார். அதுவும் ஒரு சொல்லுவாங்க தச்சன் மகன் அல்வா அப்படின்னா, அவங்கள குறித்து யாருன்னா எழுதணும் அப்படின்னு மாட்டாங்க, யோசிக்க கூட மாட்டாங்க. அவரை மேசியான்னு அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் தான் தான் கடவுள், தான் தான் மேசியா அப்படின்னு சொன்னது கூட என்ன பண்ணலை, அவங்க அக்செப்ட் பண்ணலை. அப்படின்னா அவரை குறித்து எப்படி ராஜாக்களை குறித்து எழுதுகின்ற இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி எழுதுவாங்க? அந்த காலத்தில் இருந்த யூதர்கள், அது ஜோசிபாஸ் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. இந்த வரலாறு சும்மா எழுதி வச்சாங்க. அதெல்லாம் ராஜாக்களை குறித்து எழுத வேண்டிய காரியங்கள். ஏன்னா இந்த காலத்திலே நமக்கு எழுதுறதுக்கு அச்சகம் இருக்குது, இல்லை புக்கு இருக்குது, எதனா ஒன்று எழுதிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அது யார் அதிகாரங்கள் இருந்ததோ, யாருக்கு பவர் இருந்ததோ அவங்க என்ன பண்ணாங்க, அதுவும் சும்மா பேருக்கு தான் என்ன பண்ணாங்க, எழுதி வைத்தாங்க. ஆனால் நமக்கு கிறிஸ்துவை குறித்து எழுதி வைப்பதற்காகத்தான் எழுதுனதான் இந்த வரலாறு. இது வேதாகம புஸ்தகம் ஒரு வரலாற்று புஸ்தகம், வேதாகம புஸ்தகம் ஒரு சயின்ஸ் புஸ்தகம், வேதாகம புஸ்தகம் ஒரு மேக்ஸ் புஸ்தகம், இல்லையா? இதுக்கு ஈடான எந்த ஒரு புஸ்தகத்தும் எப்படிப்பட்ட ஒரு மதிப்பு கிடையாது. மற்றதுக்கெல்லாம் இப்போ சொல்லுவாங்க, தமிழில் நிறைய காவியங்கள் இருக்குது, அதுக்கு ஒரிஜினல் இருக்கா? நிறைய வேதங்கள் இருக்குது, ஒரிஜினல் இருக்கா? என்ன அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் மார்க் இருக்குது. சரியா? நிறைய கொஸ்டின்ஸ் மார்க் இருக்குது. ஆனால் இந்த வேதத்திற்கு அப்படி அல்ல. வாழையடி வாழையாக இந்த வேதம் சுமந்து வரப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை குறித்து அநேகர் என்ன பண்ணுறாங்க, சாட்சி கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்து உயிர்த்ததில் குறித்து அநேகர் சாட்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த சாட்சி தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இன்னும் அந்த சீஷர்கள் உயிரை கூட கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வரலாறு நமக்கு. நம்ம அநேக காரியங்களை சுற்றி முற்றி பார்க்கறத விட இப்போ நமக்கு சரித்திரம் என்ன அடையாளம் இருக்குது, என்ன எவிடன்ஸ் கொடுக்குதுன்றதை விட சரித்திரம் என்ன சொல்லுது, மனுஷன் எப்படி வந்தான், குரங்கிலிருந்து வந்தான். அது இன்னைக்கு வேதத்துக்கு அடிப்படையாக இருக்கா? வேதம் என்ன சொல்லுது? ஏன் நம்ம அதை நம்புகிறோம்? இது ஒரு சின்ன காரியம்தான். அதுபோல மனுஷன் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு பரிபூர்ணமாக சொல்லும்போது எல்லா காரியத்துக்கும் என்ன இருக்குது, வேதத்திலே அதை நம்பாதவன் தான் என்ன செய்வான், மற்ற ஆதாரத்தை தேடி போவான். அங்க பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. இல்ல, ஐ திங்க் நான் லெசன்ல பாயிண்ட் அவுட் பண்ண பாயிண்ட் விட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதை ஒன்று பாருங்க, நீங்க அது கொஞ்சம் வாசிங்க. அது நீங்கள் அவருடைய, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வாசிங்க சார். அது உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்று அவர் உங்களுக்கு சொன்னபடியே. அதுல புதுசு ஒண்ணும் இல்லைங்க. அவர் ஏன் போனாரு, இவங்க ஏன் அங்க போனாங்க, இல்ல, அது ப்ராப்பர்ஸ். அவர் சொன்னாரு, அது நடக்கணும். அதுதான் நமக்கு ஆதாரம். சாம்சன் சொன்னது போல நமக்கு சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபார் அ கிறிஸ்டியன் நீங்க வந்து ஆமா பைபிள் அப்படின்னா நம்புவாங்க. பாயிண்ட் என்னன்னா லெசன்ல, ஃபார் அதர்ஸ் நான் கிறிஸ்டியன்ஸ் டு பிலீவ் யூ டேக் தம், பைபிள்ல இருக்கு நம்புங்க அப்படின்னா அவங்க நம்ப மாட்டாங்க. அதை தான் சொல்ல வரேன். இட் இஸ் அவங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அந்த பாயிண்ட்டை தான் என்ன பண்றோம் அப்படின்னா மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றேன். ஸோ லெசன்ல வந்து ஓகே, ஸோ ஜீசஸ் வாஸ் டைட், பெரிட், ரிசன் அண்ட் சீன். இதை வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம்னா எவிடன்சஸாக வந்து த்ரூ அவுட் த காஸ்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். ஸோ தி ஐடியா ஆஃப் ரிசரக்ஷன் ஆஃப் அ மிராக்கிள் பிகம்ஸ் ரீசனபிள். எப்படி ரீசனபிள் அப்படின்னா, வித் ஜெனிசிஸ் 1-2. இப்போ நான் வந்து ஒரு இஃப் ஐ கேன் மேக் இந்த மைக்கை என்னால் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மைக்கை என்னால் உடைக்க முடியுமா? உடைக்க முடியும். திரும்ப உடச்சிட்டு திரும்ப என்னால் செய்ய முடியுமா? செய்ய முடியும். அப்போ அதே மாதிரி தான் காட் வந்து என்னைய படைச்சாரு அப்படின்னா என்னைய அழிக்கவும் முடியும், என்னைய திரும்ப என்ன பண்ண முடியும், உயிரும் கொடுக்க முடியும். அப்படின்ற கான்செப்ட் வந்து எங்கே தான் இருக்குது நம்மளுக்கு? பைபிளில் நம்ம வந்து ஜெனிசிஸ் 1-2 படித்தோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். கடவுள் தான் உயிர் கொடுத்தாரு. நம்ம மனுஷன் இறந்த போக என்ன ஆகுது? the God who gave the breath goes back to the one who gave it. கடவுள்கிட்ட தான் போகுது. அப்படின்றப்போ திரும்ப அந்த வச்சிருக்கவர் திரும்ப கொடுத்தா நம்ம உயிரோட வரதானே போகிறோம். ஸோ ஐ திங்க் ஆமாம். ஸோ அதுதான் வந்து லெசனில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தட் எஸ் மாமா.
Hmm. Yeah, that's what they said. Ah. Yes. That's what I'm saying. Jesus இருக்காரு, அவரை crucify பண்ணாங்க அப்படின்னு ரெக்கார்ட் இருக்கு. But there is no record other than the Bible to say that Jesus rose. That's my point. There are zero historical evidences அப்படின்றேன். So ஒரு நான் கிறிஸ்டியனுக்கு வந்து இட் இஸ் ஹார்ட் ஃபார் them to accept தான். ஏன்னா we go by faith தானே. எஸ் பாஸ்டர். ஆ. ம். 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 The man who changed the millennium is Jesus. The man who changed everything is Jesus. And the only greatest evidence that all religions agree is an empty tomb. ம். An empty tomb is the only historical evidence. Okay, they are not able to find. There was a research done to find out the DNA of Jesus. And they found only drops of blood. The only evidence they can find is in the nails. The drops of blood. This is the only evidence they can. So Yeah. the empty tomb is the only historical evidence we have. Yeah. The blood also. I think I will stop the discussion here because I am running out of huge loss of time. So I think we will come to the point அங்க வந்து that சொல்லுங்க uncle. ம். ம். Okay, and I think we can still discuss on that. அது என்னென்ன chromosomes, we can still discuss on it, but I will come back to the lesson. So Jesus ஓட resurrection வந்து there is it is inevitable. அது வந்து none of us can give any evidence for it. அது நடக்கலனா there is no salvation அப்படின்றது தான் வந்து என்னது there is it's a unmistakable truth. அது வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, ஐ மீன் விட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அகெயின் அந்த ஸ்டோன் வந்து எதுக்கு ரோல் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிகாஸ் ஜீசஸ் ப்ராபசைட் அவங்க வந்து ஜீசஸ் எழுப்பி வருவாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, த சென்ஹெட்ரன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைலட் கேட்டு தே போஸ்டட் டு சோல்ஜர்ஸ் இன் ஃப்ரண்ட். எதுக்கு அப்படின்னா ஜீசஸோட பாடி அவங்க திருடிட்டு போயிட்டு ஜீசஸ் டிசைபிள்ஸ் திருடிட்டு போயிட்டு ஜீசஸ் உயிரோட வந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அதுவும் பண்ணாங்க. ஸோ ஆல் திஸ் நம்மளுக்கு தெரியும். பட் அதையும் மீறி வந்து என்னதானாங்க, மேரி அண்ட் மேக்டலின் ஜீசஸோட ஃபாலோ பண்ணுறவங்க வந்து காலையில் வந்து பார்க்க வந்தப்போ கூட அங்கே யாரும் இல்லைன்னு தானே நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் அங்கே சோல்ஜர்ஸும் யாரும் இல்லைல்ல, ஏஞ்சல்ஸ் தான் அங்கே காடாக நின்றுந்தாங்க. ஏஞ்சல்ஸ் தானே அவங்ககிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த சோல்ஜர்ஸ் என்ன அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அகெயின் யூ ஹேவ் டு கோ லிட்டில் பேக். அவங்க வந்து தே வில் கோ பேக் சேயிங் இந்த மாதிரி நடந்துச்சு, நாங்கள் வெளிச்சத்தை பார்த்தோம், அதனால நாங்கள் ஓடி வந்துட்டோம் பயந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ பைபிளோட நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் நியூமரஸ் பீப்புள் டெஸ்டிஃபைங் தட் தே சா ஜீசஸ் ஆஃப்டர் ரிசரக்ஷன். ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க, பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துட்டு போகலாம். பீட்டர் பார்த்தாங்க, எவ்வளோ டிசைபிள்ஸ் பார்த்தாங்க, நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். தே ஸ்பெண்ட் 40 days வித் அவரோட மீன் சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணார், பரலோகத்துக்கு போனார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ தேர் இஸ் கான்ஸ்டன்ட் டெஸ்டிமனி both right at his death and years later that provides powerful evidence for his resurrection. அதை கண்ணால அவரை வந்து க்ரூசிஃபை பண்ணவங்க தான் என்ன பண்றாங்க, ஆமா அவரை க்ரூசிஃபை பண்ணாங்க, அவர் இறந்தாரு. ஆனா அதே ஆட்கள் தான் என்ன சொல்றாங்க, நாங்க அவரை உயிரோட பார்த்தோம், அவர் பரலோகத்துக்கு போறதையும் நாங்க கண்ணார பார்த்தோம் அப்படின்னு சொல்ற எவிடன்ஸஸும் வந்து நமக்கு பைபிள்ல இருக்கு அப்படின்றத நம்ம மறைக்க முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ okay, so let's move on to the Tuesday's lesson, the woman at the tomb அப்படின்னு. ஸோ இங்கே விமன் வந்து நம்ம பார்க்குறப்போ இவங்க 2 பேர் வராங்க, வந்து இந்த ஜீசஸோட பாடி எம்பாம் பண்ணுறதுக்குன்னு வர்றப்போ அங்கே சாரி அங்கிள் ரைட். ஸோ ஜீசஸ் வந்து
ஸோ ஐ திங்க் அங்கிள் வந்து அந்த டியூஸ்டே லெசனில் இருக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐ ஜஸ்ட் என்டர் த டியூஸ்டேஸ் லெசன். டியூஸ்டே லெசன் நம்ம ஸ்டார்டிங் நம்ம பார்த்தோன்னா காடோட அந்த டியூமை வந்து எடுக்கிறதுக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வராங்க அந்த லேடிஸு. பட் தே டிட் நாட் திங்க் அபவுட் ஹிம் ரைசிங் ஃப்ரம் த டெட். அங்கே கடவுள் வந்து என்ன பண்ணல, உயிர் தெழுந்திருப்பார் அப்படின்றத வந்து அவங்க என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. அவர் சொல்லிட்டு தானே சொல்லிட்டு தானே ப்ராஃபஸி பண்ணிட்டு தானே போனாங்க. ஆனால் அவர் வந்த அந்த லேடிஸ் என்ன பண்ணல, அது மனசில் வைக்காம தானே ஓகே அவர் இறந்துருக்காரு, அவர் எம்பாம் பண்ணும் அப்படின்னு தானே யோசிச்சு வராங்க. அவர் வந்து உயிர் தெழுந்திருப்பாரு அப்படின்றத அவங்க யோசிக்காம தானே வராங்க. ஸோ ஒரு கொஸ்டின் நான் அதுலேருந்து கேட்கணும்னு நினச்சேன். ஆர் வி லைக் திஸ்? நம்புகிறோமா கடவுள் உயிர் தெழுந்திருக்காருன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிறது டிஃப்ரெண்ட், நோயிங் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் பிலீவிங் இட் இஸ் டிஃப்ரெண்ட். I know that science says man came from monkey, but I don't believe it. அப்போ அதான் ஐ திங்க் நம்ம லெசன்லேருந்து தூரம் போக வேணாம், லெசனில் இருப்போம், நிறைய ஆல்ரெடி டீவியேஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆர் வி லிசனிங், ஆர் வி பிலீவிங்? அதான் நானும் சொல்லிருக்கேன், அவங்க யோசிக்கல. அந்த மாதிரி நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோமான்னு தான் கேட்குறேன். தெரியும் காட் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு, நம்புகிறோமா? அது மேலே நிஜமாவே நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குன்னா அப்போ எதுக்கு நமக்கு கஷ்டம்? இஃப் எனி திங் கம்ஸ், வை டு வி கர்ஸ் காட், வை டு வி சே கடவுள் எனக்கு எது கொடுத்தீங்க அது கொடுத்தீங்க அப்படின்னு. இஃப் காட் இஸ் தேர், இஃப் யூ பிலீவ் தட் காட் ஹஸ் ரிசன் ஃபார் யூ, ஐ திங்க் வி ஷுட் நாட் வரி டூ மச். அப்போ காட் ரைஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது என்ன பண்ணல, அவங்க அதை யோசிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, வந்தாங்க. பட் தென் தே கேம் டு நோ தட் காட் இஸ் நாட் தேர். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்குறோம் அங்கிள் சொன்ன மார்ட்டின் அங்கிள் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். தட் காட் வந்து அவ்வளோ மிராக்கிள் செஞ்சுமே வந்து he never told anybody to go tell, but this one had to be proclaimed அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடவுள் வந்து மேலே போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கமாண்டை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆமாம் அங்கிள், பட் கடவுள் மேலே நம்பிக்கை வி ஹாவ் டு பிலீவ். அது நம்ம பாட்டில் கடவுள் இது பண்ணுறார். பட் இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் காட், தென் காட்ஸ் ப்ரேயர் இஸ் இன் வெயின் இல்லையா? அப்போ காட் நம்புருமா அப்படின்றது தான் என் கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ காட் வந்து அந்த மோட்டிவ் ஆஃப் பீயிங் சைலண்ட் அபவுட் ஜீசஸ் அண்ட் அபவுட் ஹூ ஹி இஸ் டன் இஸ் ஷேட்டர்ட். அது வந்து எதுக்கு அவர் நாள் சைலண்டாக இருந்தார் அதெல்லாம் வந்து பொறுத்து நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் கடவுள் மேலே போகும்போது தான் என்ன பண்ணுறாங்க, அந்த டிசைபிள்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, ப்ரீச் பண்ணுங்க, கோ அப்படின்னு வந்து கமெண்ட் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ வெட்னஸ்டே லெசனில் நம்ம வந்து அப்பியரிங் டு மேரி அண்ட் அதர்ஸ். ஸோ கடவுள் வந்து அவங்க எழுந்து வந்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய வேர்சஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த வெட்னஸ்டே லெசனில் படிக்கலாம். லூக்கு, ஜான்லலாம் நீங்கள் மேத்யூலலாம் படித்தோம் அப்படின்னா அவங்க வந்து யார் யாருக்கு வந்து காட் பார்த்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஹேண்டாக பார்த்து அந்த நியூஸ் கேட்டது வந்து யார் தான் அப்படின்னா அந்த விமன் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷி டிட் நாட் கோ அண்ட் டெல் த குட் நியூஸ் டு த
டிசைபிள்ஸ். அவங்க வந்து டிசைபிள்ஸ்ல போய் பேசல. பட் சர்ப்ரைசிங்லி they do not believe her testament. எதுக்கு அப்படின்னா ஆன் தட் பர்டிகுலர் செஞ்சுரி, அந்த காலத்தில் வந்து women were not respected that much. அவங்க சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்ததுனால என்ன பண்ணல மேரி போய் சொல்லலை. சொன்னால் நம்மளை எங்கே நம்ப போகிறாங்க அப்படின்ற இதில் தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க குவாய்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னா பிகாஸ் she knew that she was a woman and unfortunately நான் போய் சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம். ஸோ அங்கே வந்து மார்க் சாப்டர் 16 verse 14 வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் மேக்ஸ் நோ சென்ஸ் இது ஸ்டோரி வேறு ஃபேப்ரிகேஷன். என்ன வேர்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம், படிப்போம். மார்க் சாப்டர் 16 verse 14. இப்போ இது வந்து ஒரு கட்டுக்கதையா இருந்துச்சு அப்படின்னா இந்த வேர்ஸுக்கு மீனிங்கே இல்லை தானே. அவங்களை எதுக்கு வந்து அவங்க வந்து அதுக்கப்புறமா பிலீவ் நாட்டா இல்லையா அப்படின்னு வந்து அதுக்கப்புறமா எதுக்கு வந்து அவர் கேட்கணும் இல்லையா. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி, இட் இஸ் ட்ரூத் அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கலாம். இது வந்து என்னது ஒரு கட்டுக்கதை இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து நம்ம சொல்லலாம். ஸோ அதான் போய் உடனே ஏஞ்சல்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்றப்போ அவங்க போல. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த 11 டிசைபிள்ஸ்ட வந்தப்போ வந்து தான் சொல்றாங்க. ஆமா, பார்க்குறாரு. ஆமா, அதுவும் இருக்கு. ஸோ காஸ்பிள் அக்கௌண்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவரோட அரெஸ்ட்லேருந்து ரிசரக்ஷன் வரைக்கும் வந்து ஜீசஸோட ஃபாலோவர்ஸ் எப்படி தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் லைம் லைட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா பாஸே மாட்டியாச்சாங்க. இப்போ நானும் வந்து அவர் கூட தான் இருந்தேன் அப்படின்னா அவங்களையும் பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே போட்டுருவாங்க. அந்த பயத்தில் இருந்தவங்க தான். ஸோ சாபத்லேயும் வந்து அவங்க உள்ளே இருந்தாங்க, ரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணல, ஓப்பனாக வந்து ஜீசஸோட பாடி அவங்க தான் கேட்டிருக்கணும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்டா என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஏன்னா தேவர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் அசோசியேட்டட். ஆனால் அவங்க வரல. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன தான் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. நம்மளையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சி அடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. பட் நம்ம ஆக்ஸ் சாப்டர் 2ல நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த எல்லாம் அவங்களுக்கு அனாயிண்டிங் கிடச்ச பிறகு அந்த பயம் அவங்களுக்குள்ள இல்லைன்னு நம்ம பார்ப்போம். ஸோ காடோட அப்பியரன்ஸ் வந்து இட் மேட் அ வெரி பிக் இம்பேக்ட் இன் ஆல் ஆஃப் தோஸ் டிசைபிள்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். பாலு வந்து என்ன தான் பண்ணுறாரு, நானும் அந்த கடவுளை பார்த்தேன் அப்படின்னு வந்து அவரும் வந்து விட்னஸ் சொல்கிறத பார்க்குறோம். ஸோ எல்லாரோட லைஃப்லையுமே வந்து அந்த ரிசரக்ஷன் வந்து அந்த டிசைபிள்ஸோட லைஃப்பை கிரேட்டாக வந்து இம்பேக்ட் பண்ணுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து கிடைச்ச அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் வந்து அவங்கள அத்தனை வருஷமாக என்ன கஷ்டம் வந்தாலும் வந்து ஓட கடவுளுக்காக வேலை செய்கிறதுக்கு வந்து அதுதான் ஃபியூல் பண்ணிச்சு அவங்கள. ஸோ கிரைஸ்டோட ரிசரக்ஷனை நம்பி நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கும் அதே ஃபியூல் அதே எந்தூசியாசம் நம்மளுக்குள்ள இருக்கா அப்படின்றத நான் பார்க்கணும். ஆப்வியஸ்லி எஸ், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக என்ன பண்ணாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அதே காடை தானே நம்மளும் வர்ஷிப் பண்ணுறோம். நம்ம நம்புறோம் தானே கடவுள் ரைஸ் பண்ணி பரலோகத்தில் இருக்கார் நம்மளுக்காக பறந்து பேசிக்கிட்டேன்னு. அப்போ அந்த காடை பிலீவ் பண்ணுற நம்மளும் என்ன பண்ணோம், காடுக்கு வந்து ஒபீடியண்ட்டாக இருந்து காடோட அந்த கமாண்டோ இந்த சேலஞ்சை வந்து நம்ம இந்த தேர்ஸ்டே லெசனில் படிக்கிற அந்த கமாண்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், செய்யணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்ஸ்டே லெசனுக்குள்ள நம்ம வந்தோம்னா கோ இன்டு ஆல் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஜீசஸ் வந்து என்னவா சொல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து கடவுள் கொடுத்தாரா, ஜீசஸோட டிசைபிள்ஸ்க்கு வந்து இது ஆப்ஷனாக கொடுத்தாரா, முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னாரா? இட்ஸ் அ கமாண்ட். அது வந்து இட் இஸ் அ கமாண்ட், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கடவுள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஜீசஸ் வந்து இதை சொன்னப்போ இட் இஸ் இஸ் கமாண்ட் இன் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு வந்து இங்கே லெசனில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ தே ஆர் டு கோ இன் டு த வேர்ல்ட் அண்ட் ப்ரொக்ளைம் த காஸ்பல் டு ஆல் கிரியேஷன். யாராக இருந்தாலும் என்னவா பண்ணுவா ஆரம்பிச்சவங்க, எல்லார்ட்டையும் போகணுமா இருந்துச்சு. கடவுள் வந்து அது வரைக்கும் என்ன தான் பண்ணியிருந்தாங்க, ஜூஸ்குள்ளே தான் வச்சுருந்தாங்க டிசைபிள்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சமாரியாவுக்கு போங்க, ஜெருசலேமுக்கு போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜீசஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த கமாண்டுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ சில கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மார்க் சாப்டர் 16 18th verse நம்ம படித்தோம் அப்படின்னா அங்கே வந்து இருக்குது தட் கிறிஸ்டியன்ஸ் அவங்க ஃபெய்த்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண அந்த ஒரு பாம்பு கடிச்சாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் காட் வந்து அவங்களுக்கு பிளஸிங் கொடுக்குறப்போ நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து டேக் இட்
ரொம்ப இதாக எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா லிட்ரலாகவே தே கோ கேட்ச் ஸ்னேக்ஸ் அண்ட் சே நத்திங் வில் ஹேப்பன் டு மீ அப்படின்ற மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு வந்து லெசன்ஸில் நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ தே டூ தட் வித் டு ஷோ தேர் ஃபெய்த் பை பிக்கிங் அப் வெனமஸ் ஸ்னேக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரிசம்ஷியஸாக இல்லாமல் காட் என்ன சொன்னாங்களோ அதை மீன் பண்ணி நம்ம அந்த காஸ்பிளை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் வந்து மெயின் டீச்சிங்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் த பைபிள் டஸ் நாட் டீச் தட் கிறிஸ்டியன்ஸ் வில் ஆல்வேஸ் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹார்ம். நீங்கள் வந்து ஜீசஸ் வந்து இஃப் ஐம் நாட் ராங் ஐ திங்க் மேத்யூ சாப்டர் 10 வந்து ஜீசஸ் வந்து என்னோட டிசைபிளாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காட் என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்கள் என் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் தான் வரும்னு ஃபஸ்ட்டு திங்கே சொல்வார் காட். மேத்யூ சாப்டர் 10 நினைக்கிறேன், இப்போ இஃப் ஐம் நாட் ராங். அப்போ காட் நெவர் டோல் இஃப் யூ கம் வித் மீ இட் இஸ் அ பெட் ஆஃப் ரோசஸ், அப்படியே பூ போல் நல்லா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல. கண்டிப்பாக வந்து காட் ஆல்சோ ஹேஸ் ஃபிசிக்கல் அண்ட் வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ் கடவுள் கொடுக்குறாரு, நான் அதையும் டினை பண்ணல. பட் இஃப் வி டேக் அப் காட்ஸ் கிராஸ் எடுத்து நம்ம வந்து நடக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரும், கஷ்டன்றது வரும். நம்ம வாழ்க்கை மூலியமாக நம்மளுக்கு வர கஷ்டத்து மூலியமாக கடவுள் வேற யாருக்கோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால மேபி நம்மளுக்கு கடவுள் வந்து அந்த கஷ்டத்தை அலோவ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆமாம், அது வந்து ஆமாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரபுள் இருக்குது. நீங்கள் இப்போ ட்ரபுள் வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்குது. எனக்கு இப்போ வேண்டாம் கடவுளே அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்குது. ஸோ அந்த டேஸ்க்காக நம்ம வந்து ஆப்வியஸ்லி தட் இஸ் த லாஸ்ட். பட் நம்ம இப்போவுமே வந்து நம்ம போனாலுமே வந்து மினிஸ்ட்ரி நம்ம காஸ்பிள் எடுத்து போனோம் அப்படின்னாலே சேட்டன் இஸ் நாட் கோயிங் டு கீப் குவைட். அவன் ஏதாவது ஒரு தடை என்ன பண்ணுவான், கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான். ஈவன் அ வெரி ஸ்மால் திங் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணாங்க, டிசைபிள்ஸ் வந்து போனாங்க, தைரியமாக போனாங்க, அடி வாங்கினாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன பண்ணாங்க, கடவுளை அவங்களை எதிர்த்து பேசுனாங்க, பரலோகத்தில் தீ கொண்டு வந்து அவங்களை அழிச்சிடலாமான்னு சொன்ன ஆட்கள் தானே அந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபெய்த் க்ரோ ஆச்சுன்னா நம்மளும் அவங்கள மாதிரி ஹியூமன்ஸ் தான், நம்மளும் அதே கிரைஸ்ட் தான் வணங்குறோம், நம்மளும் அதே கமாண்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்மளுக்குள்ள என்ன தான் வரணும், இந்த ரிசரக்ஷனோட பவர் நம்மளுக்குள்ளேயும் வேலை செய்யணும். அப்படின்னா we also have to do what the disciples did. நம்மளும் என்ன பண்ணோம், இந்த கமிஷன் வந்து வெறும் டிசைபிள்ஸ்க்கு மட்டும் இல்லை, கிறிஸ்டியன்ஸாக இருக்க எல்லாருக்கும் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுள் இந்த சத்தியத்தை எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்திருக்கோம், போகிறோமா, நம்புகிறோம், ஆனால் செய்கிறோமா? சர்ச்சுக்கு வரோம், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? It's a huge question. I think it's probably the best thing to ask and finish. He was with them then and promises to be with us now, and as we continue the work they started. Disciples start பண்ண ஒர்க்கை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ புதுசாக ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. மேபி டிஃப்ரெண்ட் வேஸ் மெத்தட்ஸாக இருக்கலாம், அவ்வளோதான். பட் இட் இஸ் த சேம் காஸ்பிள். அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க, ஹோலி ஸ்பிரிட் அவங்கள அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கூடையும் அவங்க இருந்தாங்க. கடவுள் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணார்ல, நான் போய் என்னோட கம்ஃபர்டரை அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு அப்படின்னு. அப்போ காட் நம்ம கூட இருக்காரா? ஐ மீன் அவங்க கூட இருந்தாங்க இல்லையா, அதை நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம்ல, நம்புகிறோம்ல அதை. அப்போ அதே வேலையை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதே கம்ஃபர்டிங் ஸ்பிரிட், அதே அனாயிண்டிங் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரா இல்லையா? கண்டிப்பாக கொடுப்பார். ஆல் தட் காட் வாண்ட்ஸ் இஸ் ஒபீடியன்ஸ் அண்ட் நம்மளே செல்ஃப்லெஸ்ஸாக நம்ம எப்படி நம்ம கொடுக்குறோமோ கடவுள்கிட்ட கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த அனாயிண்டிங்கை காட் கொடுக்குறது தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்ன இல்லை, ரெடியாக இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை, கடவுளே எனக்கு பேக் பெயின் இருக்குது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு அது வலிக்குது, இது வலிக்குது, நம்ம சொல்லிட்டு எக்ஸ்கியூசஸ் தான் கொடுக்குறோமே தவிர நம்ம எக்ஸ்கியூசஸ் தான் நிறையா பண்ணுறோம். ஆனால் கடவுள் கொடுத்துருக்க இந்த வேலையை வந்து என்ன பண்ணுறோம், எப்போ முடியுதோ டைம் இருக்கிறப்போ, இன் மை பிஸி ஸ்கெட்யூல் எனக்கு இவ்வளோ டைம் இருக்குது கடவுளே, அதனால நான் இது பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம ம் 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 ஆமாம் ஆமாம்
I think I will. அந்த கொஸ்டின் தான் நானும் கேட்டிருக்கேன். ஐ திங்க் வி வில் ஃபினிஷ் வித் திஸ். அவங்க வந்து செஞ்சாங்க, அவங்களோட டைம் பீரியட் முடிஞ்சிச்சு. பால் சொன்ன மாதிரி நல்ல ஓட்டத்தை ஓடனேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டார். ஹீ நோஸ். ஆர் வி ரன்னிங் அட் ஆல்? ஸ்டார்ட் ஆகுது பண்ணியிருக்குமான்னு தான் கேட்குறேன். இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் கிரைஸ்ட், ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் அ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட் தான். கிரைஸ்ட் நம்புகிறோம் அப்படின்னா ஃபார் கிறிஸ்டியன்ஸ், ஃபார் த ஹோல் பீப்புள் ஆஃப் கிறிஸ்டியன். நான் வந்து கிரைஸ்ட் அதனால் எனக்கு இந்த நான் வந்து ஒரு கிறிஸ்டியனு, ஆனால் நான் டிசைபிள் இல்லை, அதனால் எனக்கு இந்த கமாண்ட் இல்லை அப்படின்னா ஐ திங்க் இட் ஹேஸ் நோ வேல்யூ. இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் கிரைஸ்டோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ஸ் தான், அவ்வளோதான். I think it is for every single person who is a Christian. It does not mean if you are a Catholic or you are an Adventist, does not matter. God only categorizes people என்னோட children, அவ்வளோதான். என்னை நம்புறாங்களா இல்லையா? I think that is the only thing. So கடைசியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, to the believers Christ is the resurrection and life. In our Savior the life that was lost through sin is restored, for he has life in himself to quicken whom he will. கடவுள் நம்மளுக்காக இறந்தாங்க, நம்மளுக்காக உயிர் தெழுந்தாரு, அவர் மூலியமா தான் நம்மளுக்கு லைஃப் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சிருக்கணும். அவர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை, அவர் இருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கை இருக்கு. அவரை நம்புறவங்க என்ன பண்ண முடியாது? Matthew 28:20 வாசிச்சு நான் முடிக்கிறேன். I am with you always even to the end of the world, even to the end of the age அப்படின்னு நம்ம வாசிக்க முடிக்கிறோம். அப்போ கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. Are we willing? Are you willing? And am I willing to take up the gospel and go? அவ்வளோதான். காட் வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. காட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து என்ன பண்ணல, கை விட்டுட்டு போகல. ஹீ இஸ் தேர் டு ஹெல்ப் அஸ் த்ரூ. நம்ம என்ன பண்ணுமா இருக்கு? ஜஸ்ட் we have to believe and sacrifice some things for God. அவ்வளோதான் நம்ம செய்யணுமா இருக்கு. God will take the next step and give blessings. கடவுள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காங்க. Maybe some of us can speak, some of us can write, some of us can only pray. இட் இஸ் ஸ்டில் அ மினிஸ்ட்ரி. ஆனால் பண்ணுறோமான்றது தான் என்னோட கொஸ்டினாக இருக்குது. டிசைபிள்ஸ் பண்ணாங்க, அவங்க லைஃப்பை விட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவை விட்டாங்க, அவங்க மேரேஜஸ், அவங்க லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அண்ட் தே டிட் அ ஹியூஜ் திங் ஃபார் காட். அவங்க எஜுகேட்டட் பீப்புளா? இல்லை. நம்ம எஜுகேட்டடா? ஆமாம். பாஸ்டர் வீட்டை விட்டே நகர மாட்டேன்றோன்னு பாஸ்டர் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இட்ஸ் அ பர்சனல் கொஸ்டின் தான். ஆமாம், தட்ஸ் வாட் ஐ மென்ட். மேபி நான் என்னோட என்னோட வேர்ட்ஸ் மேபி தப்பாக இருந்திருக்கலாம். பட் மை கொஸ்டின் வாஸ் ஈச் சிங்கிள் திங் am I doing தான் எனக்கு கொஸ்டினாக இருக்கணும். வேறவங்க பண்ணுறாங்களோ இல்லையோன்றது இல்லை. காட் எனக்கு பர்சனல் காட். ஸோ ஐ ஹாவ் டு கொஸ்டின் மை செல்ஃப். ஐ திங்க் மேபி ஐ அட்ரஸ்ட் இட் ராங். ஐ வில் கரெக்ட் இட். ஆமாம். ஸோ ஐ திங்க் லெட்ஸ் டேக் இட் ஆல் பர்சனல். On the whole also, I think we should take it as a personal question as Yeshwanthpur Church also. What are we doing for the people in Yeshwanthpur? நம்ம neighbors. Sure, சொல்லுங்க. அப்போ ஜான் 3:16 வந்து இஃப் யூ பிலீவ் மீன் தானே இருக்கு அங்கிள். ஆமாம். ஸோ கிரைஸ்டை வந்து நம்புறோன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்மளுக்கு என்ன தான் சொல்லியிருக்காரு? when he went up, take this and go, take the gospel and preach. அதை நம்ம செய்யணும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்? பர்சனல் கொஸ்டினை நம்ம எல்லாரும் எடுத்துப்போம். ஆர் வி டூயிங் இட் இன் எனி வே பாசிபிள்? வீட்டு விட்டவங்களால போகவே முடியாதா? சரி, வீட்டில இருந்து என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. கண்டிப்பாக கடவுள் அதுக்கு ஒரு அந்த ஞானம் உங்களுக்கு கொடுப்பாங்க.
என்னால் என்ன பண்ண முடியும் கடவுளே, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது வந்து காட் உங்களுக்கு தான் வந்து உணர்த்த முடியும், வேறு யாராலையும் உணர்த்த முடியாது. ஸோ அந்த கொஸ்டினை நம்ம, அந்த ப்ரேயரையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்துகிட்டு போவோம். இந்த லெசன் ஐ திங்க் இந்த புக் ஆஃப் மார்க்கில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி நிறையா திங்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து என்ன பண்ணுவோம்னா வெயினை எடுத்துகிட்டு போகாமல் நம்ம வந்து கிளியராக வந்து எடுத்துகிட்டு போவோம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கோட்டை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். There is nothing that the Savior desires as much as agents who will represent to the world his spirit and his character. யார் கடவுள் என்ன ரொம்ப ஏங்கிட்டு இருக்காரு அப்படின்னா, people who will represent his character, அவரோட குணத்தையும் அவரோட ஸ்பிரிட்டை வந்து இந்த உலகத்துக்காக ஒரு உதாரணமா இருக்கிறவங்கள தான் வந்து தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்காராம். அதுதான் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காராம். There is nothing that the world needs as much as the manifestation through humanity of the Savior's love. மனுஷ ரூபத்தில் வந்து நம்ம எப்போ கடவுளோட அன்பை காட்டுறோமோ வேற மனுஷங்களுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு வந்து கிரைஸ்ட் தேடிக்கிட்டு இருக்காராம். அதை யார் காட்ட முடியும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காராம். ஆல் ஹெவன் இஸ் வெயிட்டிங் ஃபார் men and women through whom God can reveal the power of Christianity. பரலோகமே யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கான்? எந்த மென்னோ உமன் வந்து அவங்க மூலியமா கடவுள் வந்து கிரைஸ்டோட பவரை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பரலோகமே காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் எப்படி முடியும்? கடவுளோட இந்த ஆசையை எப்படி தான் நிறைவேற்ற முடியும் நம்மளால? ஆல் தட் வி ஹேவ் டு டு இஸ் சப்மிட். அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காஸ்பிள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக காட் நம்மளை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ், மாதவன் அண்ணா எடுத்துக்கலாம், பஸ் தாஸ்குமார் எடுத்துக்கலாம், எவ்வளவோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி. தேர் ஆல் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். அந்த காலத்துலையும் நடக்குது, இந்த காலத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்களும் நம்மள மாதிரி என்னதான் மனுஷங்க தான். பிகாஸ் தே சாக்ரிஃபைஸ், தே ஆர் டூயிங் இட். நான் பண்ணாததுனால தான் என்ன பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நான் வந்து யோசிக்கணும். ஸோ லெட்ஸ் கான்சென்ட்ரேட் அவர் செல்ஸ் டு காட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் காஸ்பல். தேங்க்யூ.